ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மோர் குழம்பு பண்ணலாம். மோர் குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக மோரை மிக்சியில் அடித்தோ இல்லை கடைஞ்சோ தாளித்து ஊற்றிடுவாங்க மஞ்சள் போட்டு. அது ஒரு ரெசிபி. இது பார்த்திங்கன்னா காய் போட்டு பண்ணுறது. இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இஞ்சி, ஒரு துண்டு இஞ்சி, 4 பூண்டு, அதுக்கப்புறம் அரை மூடி தேங்காய், அப்புறம் 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள், இதெல்லாம் போட்டு மஞ்சள், அப்புறம் உடச்ச கடலை ஒரு 2 ஸ்பூன். உடச்ச கடலை இல்லைன்னா கடலை மாவு நான் சேர்க்குறேன். கடலை மாவு பார்த்திங்கன்னா 2 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் தேவைக்கேற்ற காரம், பச்சை மிளகா நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 5 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் காரம் தூக்கலாக வேணும் அப்படின்னா கூட 2 கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுலேயே உப்பு போட்டு இந்த மிக்சரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுதான் முக்கியம் நமக்கு மோர் குழம்பு பண்ணுறதுக்கு. இதுக்கப்புறம் கடாயை அடுப்பில் வச்சுட்டு இதை மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா கடாயை அடுப்பில் வச்சுட்டு வெந்தயம் 1/4 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், அப்புறம் ஒரு 3லேருந்து 4 காஞ்ச மிளகா 2ஆக உடச்சி வச்சுக்கோங்க. இதெல்லாம் போட்டு தாளித்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நான் ஒரு 15 சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். இதை நான் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு 2ஆக நான் முழுசாக போட்டு பண்ணிங்க அப்படி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, வீட்டில் இருக்கவங்களுக்கும் பிடிக்குன்னா பண்ணலாம். என் வீட்டு சின்ன குழந்தைங்களும் சரி எனக்கும் சரி முழுசாக போட்டால் பிடிக்காதுன்றனால நான் 2ஆக வெட்டி வச்சுக்கிறேன் எல்லாத்தையும். இதையும் கண்ணாடி பக்குவம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, இதுக்கு 1லேருந்து 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு வெண்டைக்காய் இருந்தால் இது இந்த டைமே நீங்கள் போடுறது ரொம்ப நல்லது. நான் இன்னும் கொஞ்சம் கண்ணாடி பக்குவம் வரட்டும் அப்படின்றதுக்காக இதை விட்டுட்டேன். இந்த நேரத்தில் நான் மிக்சியில் எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ண போயிருக்கேன். அதை அந்த மிக்சரை அடித்து ஊற்றினோன்னே அதே மிக்சியில் நீங்கள் எவ்வளோ தயிர் தேவையோ அந்த தயிரையும் மிக்சியில் அடித்து வச்சுக்கோங்க. ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகிடும். தண்ணி இல்லாமல் அடித்து வச்சுக்கிறேன். நான் இன்றைக்கி கடையில் வாங்கின தயிர் பாக்கெட்டு, நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் தயிர் கடையில் தான் வாங்கியிருக்கேன். அந்த தயிரை தான் நான் மிக்சியில் அடித்து எடுத்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் இந்த சைஸில் வெண்டைக்காவை எடுத்து அதையும் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். ஸோ வெண்டைக்காய் நல்லா வெந்து வெண்டைக்காய் வதக்காமல் அந்த கிரேவியை ஊற்றி நம்ம வேக விட வேண்டாம். அப்புறம் வழுக்கு வழுக்குன்னு இருக்கும். இந்த மாதிரி பண்ணினா தான் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிடணும். பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல தான் உப்பு போடுவாங்க. மோரில் உப்பு போடாமல் நான் அதுலேயும் போட்டிருக்கேன், இதுலேயும் போடுறேன். ஆஃப் போடுறேன். போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துட்டு இது நல்லா வதங்கிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே வச்சுருக்க கிரேவியை ஆட் பண்ணிக்கணும். நான் எல்லாமே இன்றைக்கி சிம்மில் வச்சு தான் நான் பண்ணுறேன். ரெசிபீஸ் எல்லாமே நல்லா வதங்கட்டும். நீங்கள் ஒன்ஸ் இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். இதுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வாசனைக்கும் அந்த ரெசிபிக்கும். தேங்காய் எண்ணெய் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய்லேயும் பண்ணலாம். நல்லெண்ணெயும் கிடைக்கல, தேங்காய் எண்ணெயும் கிடைக்கல அப்படின்னா சன்ஃப்ளவர் ஆயிலில் பண்ணிக்கோங்க. வேறு எந்த ஆயிலையும் பண்ணிடாதீங்க. நீங்கள் எந்த ஆயிலில் பண்ணாலும் மோஸ்ட்லி மோர் குழம்பை விட தேங்காய் எண்ணெய் வாசனை தான் அதிகமாக வரும். ஏன்னா நம்ம தேங்காய் ஆட் பண்ணுறோம்ல, அதனால். இவ்வளோ தான் நம்ம அதில் சேர்க்க போகிற பொருட்கள்.
இது நல்லா வதங்கின உடனே அதை ஊற்றிட்டு அந்த கிரேவியை ஊற்றி 10-15 மினிட்ஸு நல்லா வதக்கணும். நான் காயம் ஆட் பண்ணிக்க டைமில் காயம் நான் ஒரு 3/4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பவுடர்டு காயமே சேருங்க. கட்டி காயம் மோர் குழம்புல சேர்க்க வேண்டாம். கரையிலனா ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் அதை விட முடியாது. அதனால் இதில் வடை போட்டு பண்ணுறதுனா நம்ம வெங்காயம் கண்ணாடி பக்குவம் வந்தோடனே அந்த கிரேவியை விட்டு அதை கொதிக்க விட்டுட்டு நம்ம மோர்லாம் ஆட் பண்ணிவிட்டு இறக்கி வைக்கும் போது அந்த வடையெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இது வெண்டைக்கான்றனால மட்டும்தான் இந்த மாதிரி நான் அந்த டைமில் ஆட் பண்ணிக்க சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு இந்த அளவுக்கு வெந்தால் பிடிக்காது அப்படின்றவங்க ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் போட்டுக்கலாம். வெண்டைக்காய் போட்டுட்டு வதக்கிட்டு அது ஓரளவுக்கு பாதி வெந்ததுக்கப்புறம் கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க வெங்காயம் பெருசாக விரும்பி சாப்பிட மாட்டாங்கன்றனால நான் இந்த மாதிரி வதக்கிட்டேன். இல்லை மோர் குழம்புல வெங்காயம் தான் ஹைலைட் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்குங்க. இதான் நம்ம அரைச்சி வச்ச கிரேவி. இப்போ ஊற்றுனோடனே நம்மளுக்கு அடி பிடிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த கடலை மாவுலாம் ஆட் பண்ணியிருக்கோம்ல அதனால். ஸோ 1 டம்ளர் தண்ணியும் விட்டு அப்புறம் கொதிக்க விடுங்க. இப்போ இது நல்லா கொதி நம்ம வெண்டைலாம் வேகட்டும். அது விட்டுடலாம். 10-15 அப்படியே விட்டுடலாம். நல்லா வேகட்டும். நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் நல்லா தான் வைப்பேன். விடாது. நம்ம கிண்ணத்தில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். எந்த சேவிங் பவுலில் நீங்கள் மோர் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் ஊற்றி வச்சுக்கோங்க. அதில் தான் இப்போது நம்ம இதை ஆட் பண்ண போகிறோம். இதை ஆட் பண்ணிவிட்டு மல்லி இலையை தூவி கட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். நான் எல்லாமே பண்ணுறேன்னு காட்டுறேன் ஸ்டெப் பை ஸ்டெப். இது கொதிக்க ஆரம்பிச்சு அப்படியே 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். நடுவில் கிண்டி விட்டுக்கோங்க. ஸ்டவ் வைக்கலாம் செய்யாதீங்க. அப்படியே கொதிக்கட்டும். பாருங்க அந்த மோர் பாருங்க மிக்ஸி எடுத்து அந்த மோரில் பண்ணிட்டேன். மோர் குழம்பு